ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனாக்கா, ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். இன்றைக்கி பழனிக்கு போகிறோம். பழனிக்கு ஆட்டோவில் போகிறோம். இன்றைக்கி முருகனுக்கு சனிக்கிழமை முருகனுக்கு பர்த்டே, வைகாசி விசாகம். நாளைக்கு பௌர்ணமிங்கிறதுனால நாளைக்கு சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் இன்றைக்கி பெட்ரோல் பங்க்கில் உட்காந்துட்டுருக்கிறேன். பெட்ரோல் பங்க்கில் சிஎன்ஜி கேஸ் பிடிக்கிறதுக்கு உட்காந்துட்டுருக்கிறேன். 3/4 மணி நேரமாக உட்காந்துட்டுருக்குறோம். இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா. அங்கே கேஸே இல்லை வண்டிக்கு எதுவுமே. பெட்ரோலும் தட்டுப்பாடாம். அதனால் ரொம்ப நேரம் ஆகுது. இதோ எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்ன அங்கெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. காமிக்கிறேன் நான். இதோ அங்கே கேமரா பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு வண்டி நிற்கிது. இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். எங்களுது இன்னும் ஒரு 4 வண்டிக்கு அந்த பக்கம்தான் இருக்குது. ஒரு வண்டிக்கு எப்படியும் 10 நிமிஷம் ஆகுது அடிக்கிறதுக்கு. பைபாஸ் ரோட்டு மேலே உட்காந்துட்ருக்கோம். பண்டலாம்பட்டி பைபாஸு பக்கமாக. மணி எத்தனைனாக்க, மணி எத்தனை? 12 மணி, 11:30 மணி ஆகுது. இன்னும் ஆட்டோவில் போய் சேர்றதுக்கு எப்படியும் விடிஞ்சிடும். போய் கணக்கம்பட்டி கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பழனிக்கு போகிறது. அங்கே போயிட்டு பார்க்கலாம். நடுவழியில் எங்கெங்கே இறங்கிறோம், டீ குடிக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கங்கே காமிக்கிறேன். நான் கட் பண்ணிவிட்டு டீ குடிக்கிறதாக கூப்பிட்றேன். ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது. காலையில் பாரு, அப்படியே விரிச்சோன்னு இருக்குது. மணி 1:30 மணி ஆகுது. ஆனால் டோல்கேட் நம்ம ஆட்டோங்கிறதுனால இதில் போகிறோம். பைக் போகிற வண்டியில் இல்லைன்னா அதில் தான் போவோம். அதில் காசு கட்டணும், இதில் காசு கட்ட தேவையில்லை. சங்ககிரி வந்தாச்சு. சங்ககிரி இதுதான் கொங்கனாவரம் போகிற ரோடு. சங்ககிரி லாரி ஆஃபீஸ், இந்தியன் பெரிய பங்கு தான். சங்ககிரி கோட்டை இது. சங்ககிரி மலை. இந்த மலை இருட்டில் கிளியராக தெரியல, ஆனால் மலை இது சங்ககிரி மலை. இதில் தான் கோட்டை இருக்குது, சங்ககிரி கோட்டை. இருக்கும் அந்த பக்கம் கோட்டை. இதோ மலை தெரியுது பாருங்க. இதோ மலை பாருங்க, இப்போ தெரியுது சங்ககிரி மலை. இப்போ க்ளோஸ்அப்பாக இருக்கு. சங்ககிரி சங்கர் சிமெண்ட் வீடு இது. இதோ வீடு இது. இதோ டீ கடையில், பேக்கரி கடையில் நின்று ஃபஸ்ட்டு டீ
மணி ஒரு 2:30 மணிக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு டீ வாங்கிட்டு இருக்காங்க அங்கே ஆட்டோ. இதோ ஆட்டாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டீ ஆறிச்சு, சூடே இல்லை. எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் இதில் காவாசி டீ தான் இருக்குது? நிறையா டீ தரணும், காவாசி தான் இருக்குது. காபி சாக்லேட் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ். ஈரோடு கடைவீதிக்குள்ளே பூந்துட்டோம். ரெண்டாவது டீ கடை. பழனியிலேருந்து இப்போ ஈரோட்டிலேருந்து ஊதியூர் போகிற வழியில் இருக்கிறோம் நாங்கள். இங்கே ஊதியூர் தாண்டியாச்சு. தாராபுரத்துக்கு இன்னும் வந்து எத்தனையோ கிலோமீட்டர் இருக்குது. தாராபுரம் பக்கமாக வந்தாச்சு. ஆனால் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. டீ குடிக்கிறோம். டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் வேர்க்கடலை வறுத்தது. சூரிய அஸ்தமனம் விடிஞ்சிடுச்சு. உங்க மூச்சை முடிச்சா கையோட ஒளி பண்றேன். பையன் கொண்டு வந்துருக்கேன். நான் கூட ஒண்ணு என்னமோ நினைச்சேன். இந்த எவத்தையும் ஏகாம்பரத்தோட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டேன். பாருங்க, முருங்கை மரம் தோப்பு, முருங்கை மரம் தோப்பு. சின்ன மரம் தான், ஆனா ஹைபிரிட் காய் நினைக்கிறேன். எல்லாம் முருங்கை மரம். இந்த ஏரியால நிறைய முருங்கை மரம் இருக்கு. காத்தாடி பழனிக்கு பக்கமா வந்தாச்சு. பிரஷ், பல்லுக்குச்சி, நெல்லடிக்கிற மிஷின் அங்கே நிற்கிது. நெல்லடிக்குது ஆட்டோ இங்கே நிற்கிது. எங்களுது பாலம். இன்னும் பழனிக்கு ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். நெல் அடித்து போட்டிருக்காங்க நிறையா. இதோ நெல் நிறைய அடித்து போட்டிருக்காங்க. நேற்று தான் அடிச்சிருப்பாங்களாட்டங்குது. வண்டி 2 வண்டி இருக்குது அங்கே. கணக்கம்பட்டி கோவில் பஸ் ஒன்று வருது. ஸ்பெஷல் பஸ் இது விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆடு எவ்வளோ இருக்கு. கோயிலுக்கு வந்தாச்சு.
பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸுக்கு கூட்டம். கோயிலுக்கு வந்தாச்சுங்க. உள்ள என்ன ஆள் நிக்குதுல, இந்த நாட்டுல ஏறி போவோம் வாங்க. இங்க இருக்கு கோயில். வந்தாச்சு கோயிலுக்கு. தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. அந்த கார் தான் அங்க இருக்கு. அங்க ஒரு கார் இருக்கு. முருங்கைக்காய் எவ்வளோ எடுத்துட்டு போறாங்க கோயிலுக்கு அன்னதானத்துக்கு. சாப்பாடுலாம் வேணும்னால கவர்மெண்ட் வாங்கி சாப்பிட்றாங்க. வைக்கிறது ஊற்றிங்க, இப்போதான் கரெக்டாக ஊற்றிங்க, வேமா ஊற்றிங்க. ஆமா இட்லி பொங்கல். பழனி முருகன் கோயில் வந்தாச்சு. இதோ பழனி முன்னாடியே ஒரு ஏன் அந்த இதுக்கிட்ட போய் ஊற்றிக்கலாங்க. என் பேக் கேமராவானாக்கா இதாகுது. கையில் எடுத்துக்கோங்க. அந்த இதே ஒன்று இங்கே கவர் பிளாஸ்டிக்லாம் போலீஸ் பிடிக்கிறாங்க. இங்கெல்லாம் 2000 ஃபைனுங்க. இங்கெல்லாம் அதையும் வெட்டுனா மூணுமே வெட்டுனா. ஆமாம் 60 ரூபா. முருகர் இங்கே தான் வந்து உட்கார்ந்தது ஃபர்ஸ்ட் முருகரும். தேங்காய் குடிச்சிட்டு தேங்காய் இளநீ. இதுக்கு மேலே போய் பழனி படிக்கட்டு ஏற வேண்டியது தான். வேர்வை ஊற்றுது. எப்படி தான் இருக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல.
பழனி வந்தாச்சு. இந்த சைடு ஃபோன் அலோடு இல்லை. வந்து இப்போ தான் நிற்கிட்டோம். பைய கொடுத்து விட்ருக்கா, பைய கொடுத்து விட்ரு. பைய கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. மணி எத்தனை? 5 மணி பக்கமாக இருக்கும். 5 மணி ஆகுது. 12:45 மலை ஏற ஆரம்பிச்சுது. இப்போ 5 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் ஆச்சு. நின்று கீவு உருப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி பௌர்ணமி நாளுங்கிறதுனால, ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இல்லாமல் கூட்டமாக இருந்துச்சு. இப்போ தான் இறங்கி வந்து கீழே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். பேகு வச்ச தாவில் உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். சாப்பிட்ற இடத்துலையும் கூட்டம் ஊருப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் போய் நின்னோம்னாக்கா எப்படி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் வந்து போய் நிற்கல. அதனால் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு தாவலை மட்டும் தயிர் சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கும் நிறையா கூட்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் கியூவில் நின்று வாங்கிக்கிட்டு அதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. வாங்கிக்கிட்டு பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். கீழே இறங்கி வந்துட்டேன். ஓகேங்க, கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது ட்ரெயின் பழனியில் வந்துச்சு. அது வீடியோ பிடிச்சேன். வீட்டுக்கு வரத்துக்கு வந்து 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வரும்போது சரியான மழையாக இருந்துச்சு. நாங்கள் வரும்போது பஸ்ஸுக்கு வந்துட்டோம். எங்கள் அப்பா அம்மா மட்டும் ஆட்டோவில் வந்துட்டாங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.